புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சாக்கடை மேல் 89 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடந்த ஆண்டு பூங்கா அமைத்து திறக்கப்பட்டது. அப்போது சாக்கடை மேல் பூங்கா கட்டக்கூடாது என்று விதி இருந்தும் அதை மீறி மாநகராட்சி நிர்வாகம் கட்டி வருவதாக புகார் எழுந்தது. ஆனால் பூங்கா கட்டப்பட்டு ஓராண்டு காலம் ஆகியும் இதுவரை பயன்பாட்டுக்கு வரவில்லை. பூங்கா சாக்கடை மீது இருப்பதாலும் துர்நாற்றம் வீசுவதாலும் பொதுமக்கள் பூங்காவுக்கு வருவதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பூங்கா புல் மண்டியும் விளையாட்டு உபகரணங்கள் துருபிடித்தும் காணப்படுகிறது. பூங்கா கட்டுவதாக கூறி மாநகராட்சி நிர்வாகம் 89 லட்சம் ரூபாய் நிதியை வீணடித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இருப்பினும் பூங்காவை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி மாவட்ட பாஜக சார்பில் பூங்காவை தூய்மைப்படுத்தும் போராட்டம் நடைபெற்றது. இதில் பாஜகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பூங்காவை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர்.